வணக்கம் நண்பர்களே. முருகப்பெருமானுடைய கோவிலில் ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன்மலை அப்படிங்கிறது நம்ம நிறைய வீடியோக்களில் பார்த்துட்டு வரோம். அதாவது இந்த சிவன்மலையில் என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நாம் ஆண்டவன் உத்தரவு பெட்டி மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்கல, பழமையான நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக திருவண்ணாமலையில் எப்படி சித்தர்கள் இன்றைக்கும் இருக்காங்க, நம்ம சித்தர்களை முழுமனதார பார்க்கும்போது கண்டிப்பாக சித்தர்கள் கண்ணுக்கு தெரிவாங்க அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் இந்த சிவன்மலையிலும் சித்தர்கள் உலா வந்து கொண்டு தான் இருக்காங்க அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாங்க. முக்கியமாக நீங்கள் சிவன்மலைக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் உணர முடியும். அதை விட எல்லோருடைய கண்ணுக்கும் முதல்ல தெரியுது இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டி. ஒவ்வொரு முறை இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடக்கும் போதுமே அது ஒரு மிக பெரும் முக்கியத்துவத்தை பெறும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பெட்டியில் இந்த பொருள் தான் வைக்கணும், இந்த பொருள் வைக்கக்கூடாது, இந்த நேரத்தில் வைப்பாங்க, இந்த நேரத்தில் வைக்க மாட்டாங்கன்னு யாராலையும் கணிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் இன்னைக்கும் அந்த சுப்பிரமணியரால் நடத்தப்பட்டு வருது. சரி, ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் இப்போ வச்சிருக்காங்க, இந்த ஆண்டில் எத்தனை முறை பொருட்கள் மாற்றம் செய்திருக்காங்க, இந்த வைக்கப்பட்ட பொருளால் உலகத்துக்கே மாற்றம் வருது, ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவை பார்க்கும்போதே சிவன்மலை சுப்பிரமணியருக்கு அரோகரா இந்த வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட முழுமையான ஜாதக பலன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் அனுபவ ரீதியாக சொல்கிறேன், நிறைய பேர் இங்கே பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன், அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்திற்கான முழுமையான பலன்கள் சொல்லப்படும். நம்ம இப்போது சிவன்மலையை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதாவது சிவன்மலையில் இப்போ என்ன பொருள் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2026ஆம் ஆண்டு, இந்த ஆண்டு தொடங்கியதில் இருந்து இந்த 2 முறை பொருள் மாற்றம் நடந்திருக்கு. அதாவது முதல் முறை என்ன மாற்றம் அடைந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் முதல் முறை எலுமிச்சை பழம், மஞ்சள் பிள்ளையார், அருகம்புல் இந்த மாதிரி ஒரு 5 பொருட்கள் வைத்து மாற்றம் நடந்தது. அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் ஒரு 40 நாள் கழித்து திடீரென சிவன்மலையில் மீண்டும் பொருள் மாற்றம் நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மண் கலயத்தில் தண்ணீர், ஏற்கலப்பை, பிரம்பு, மண் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்யப்பட்டது. இது ஒரு பக்தருடைய கனவுல முருகப்பெருமான் சொன்ன பொருட்கள் தான். பக்தர் சொன்னதுக்கு அப்புறமா பூ போட்டு பார்த்து வைக்கலாமா என உத்தரவு கேட்டு அதுக்கப்புறமா இப்போது பெட்டிக்குள்ளே இந்த பொருட்கள் தான் வச்சுருக்காங்க. இந்த பொருளால் என்ன மாதிரியான விளைவுகள் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்த பொருளால் கெட்டவே இல்லை, நல்லது தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நிறைய நன்மையை இனிமேல் இந்த உலகம் பார்க்க போகுது அப்படிங்கிறதுக்கு இது நாம் ஒரு நல்லதையாக எடுத்துக்கலாம். இதற்கு மேலே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். முக்கியமாக தவறு செய்கிறவங்களை முருகப்பெருமான் பிரம்பு கொண்டு தட்டி கேட்பார் அப்படின்னு ஒரு தகவல் இருந்துச்சு. சரி, இந்த பொருளால் அடுத்தது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திப்பாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. முக்கியமாக மிதுனத்தில் இருந்து கடகத்துக்கு நகர்ந்து அங்கேயே ஏற்கனவே உச்ச பலனை தந்து கொண்டிருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலத்தில் பலன்கள் ரொம்ப நல்லா தான் இருக்குது. நீங்கள் எதுக்கும் பயந்துக்க வேண்டாம். குறிப்பிட்டு உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதையாவது ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். விரிவான நோக்கத்தை கொண்டு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நகருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பலன் நல்லா இருக்குது. நிதி நிலைமைகளும் மேம்படும். மேலும் எந்த ஒரு புதிய முதலீடுகளும் நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும். இப்போது இந்த நேரத்தில் காதல் உறவில் எந்த ஒரு முடிவையும் நீங்கள் நிதானத்தோடு அணுகுவது தான் சிறப்பான பலன் கொடுக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கியம் சீராக இருக்கும். மேலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் காண முடியும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய செயல்பாடு முடிவுகளை கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். வரக்கூடிய காலகட்டம் பயணம் செய்து நீங்கள் நிறைய பயணம் செய்வீங்க. மந்தமாக கூட இருக்கலாம் அந்த பயணத்தினுடைய விளைவு. இது இழப்புகளுக்கும் வழிவகுக்கும் அப்படின்னு கூட சொல்லப்படுது. நீங்கள் கவனமாகவும் இருங்க.
முக்கியமாக நீங்கள் அமைதியான நேரத்தை செலவிடுவது விரும்புவீங்க. மேலும் ஒரு ஒரு நிறைய நிகழ்ச்சிகளில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் கூட இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நம்புங்க. மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் உண்டு அப்படின்னு பார்க்கும்போது, இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து கொடுக்கறது நல்லது. அந்த கடன் உங்களுக்கு பின்னாடி வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கறதாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. முக்கியமாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கிட்டையாவது ஒரு நட்போடு பழகுறீங்க அப்படின்னா கூட அவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா அப்படின்னு நீங்கள் பார்த்து யோசித்து பழகிறது நல்லது. அதுபோல் இன்னும் மிதுன ராசிக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கர நாராயணரை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வாழ்க்கையில் கண்டிப்பாக வளம் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கையோடு சொல்லலாம். அதே போல் மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரம் தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். இது வரைக்கும் நீங்கள் எவ்வளவு லாபம் உங்கள் தொழிலில் எடுத்துகிட்டு இருந்தீங்களோ இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அந்த லாபம் பன்மடங்கு அதிகரிக்கலாம். இதனால் என்ன நடக்கும்? பணவரவு அதிகரிக்கும். பணவரவுனால என்ன பண்ணுவாங்க? அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமையெல்லாம் நீங்கும், செல்வ செழிப்பு உயரும், பொருளாதாரம் உயர்றதுக்கான நேரம். அதனால் எல்லாமே உங்களுக்கு நன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். நேற்று நீங்கள் எதிர்பார்த்த பணம் கூட இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் அந்தஸ்தும் கண்டிப்பாக உயரும். சிலருக்கு புதிய சொத்து சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இழுபறியான வேலைகள் கூட உங்களுக்கு சீக்கிரமாக முடியக்கூடியதாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நிலையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். துணிச்சலோடு செயல்பட தொடங்குவீங்க. குரு பார்வை கண்டிப்பாக 10ஆம் இட சனிக்கு கிடைக்கிறதால உத்தியோகத்தில் ஏற்பட்ட நெருக்கடி கூட நீங்கிறதுக்கான நேரம் இது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் கண்டிப்பாக முன்னேற்றம் அடையும். வருமானம் கண்டிப்பாக இப்போ இருக்கிற நிலையை விட அதிகரிக்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன குடும்பஸ்தான குருவால் உங்களுக்கு இருந்த சங்கடமெல்லாம் விலக போகுது. குடும்பத்தில் நிம்மதி கண்டிப்பாக உண்டாகும். உங்களுக்கு கையில் பணம் புரளும் அப்படின்னு கூட சொல்லலாம். பழைய கடன் அடைக்கப்படும். சனி பகவானால் ஏற்பட்ட சங்கடம் கூட இல்லாமல் போகும் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு சொல்லப்படுது. இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. முக்கியமாக நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் அப்படின்னா இந்த பலன்கள் உங்களுக்கு எப்படி ஒத்து போகிறது என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும், சிரமமாகத்தான் இருக்கும். சில இடங்களில் வேலையில் போராட்டமாக கூட இருக்கலாம். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா சில மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் எதிர்பார்த்த சில பதவி உயர்வு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர் பெருகி வரக்கூடிய நேரமாகவும் வருமானம் அதிகரிக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கும். புதிய முதலீடுகளில் நம்பிக்கையாக நீங்கள் ஈடுபடலாம். அந்த முதலீடுகள் உங்களுக்கு பயனுள்ளதாகவும் அமையும். குடும்பத்தில் இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்கி குதூகலம் உண்டாகும் அப்படின்னும், பிள்ளைகளால் சந்தோஷம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அதிகாரப்பூர்வமான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலுவலகத்தில் உயர்வான நிலை கண்டிப்பாக ஏற்படும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு ஆகியவற்றை குறித்து பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாபாரத்தில் விற்பனை சிறப்பாக நடந்து செல்வம் அதிகரிக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த புதிய முயற்சி மேற்கொள்ளப்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தீரும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைகளால் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். ஆனாலும் அது சரியாக போயிடும். அதை நீங்கள் பெருசாக எடுத்துக்க வேண்டாம். பெரியவங்களுடைய ஆசை கண்டிப்பாக உங்களுக்கு எப்போவுமே உண்டு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும், பணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு கேட்டால், குடும்ப செலவுகளை நீங்கள் சரி செய்யறதுக்கு கடுமையாக வேலையை செய்ய வேண்டும். கலைத்துறையினருக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சினிமா வாய்ப்புகளில் மகிழ்ச்சி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். புதிய முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய முதலீடுகளில் நீங்கள் ரொம்ப தெம்பாக இறங்கலாம், தைரியமாக இறங்கலாம். அந்த தைரியம் கண்டிப்பாக உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது, ஏற்றத்தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரக்கூடியதாக இந்த சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி இப்போ இருக்கும். கேது 3ல் இருக்கிறதால ஆன்மீக பெரியவர்களுடைய ஆசி ரொம்ப நல்லதாகவே நடக்கும்.
நீங்கள் கண்டிப்பாக எச்சரிக்கையோடு புதிய முதலீடுகளை செய்யணும். எந்த விஷயத்தை எடுத்தீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு யோசித்து செய்கிறது நல்லது. வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் ஆகியவற்றினுடைய உயர்வுக்காக நீங்கள் ரொம்ப பாடுபட வேண்டியதாக இருக்குங்க. ஆனால் அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலனையும் கொடுக்கும். நம்ம பாடுபடுறோம், நமக்கு இது நிறைய கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. இதே போல் பண விஷயத்தில் நீங்கள் அக்கறையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். மேலும் பெரியவர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு பார்த்துட்டோம். முக்கியமாக நீங்கள் இப்போ வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானை வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் நீங்கள் சிவன்மலை சுப்பிரமணியரை வழிபாடு செய்கிறதும் இப்போ உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். தினமும் காலையில் உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைங்க. தீபம் ஏற்றி வைத்து 27 முறை நீங்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய மந்திரத்தையோ அல்லது மந்திரம் தெரியல அப்படின்னா கடவுளினுடைய பெயரையோ கூட நீங்கள் சொல்லி ஒரு வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்ல முறையில் கை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக குடும்பத்தில் சின்ன சின்ன கவலைகள், பிரச்சனைகள், பிள்ளைங்களால் பெருமை, இது மாதிரி எல்லாமே நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கலாம். பெரியவங்களுடைய ஆதரவு இருக்கிறதால உங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாகவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நடைபோடுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வச்சுருக்காங்க, இந்த பொருள் வச்சுருக்கிறதால ஒரு சில ராசிக்கு என்ன பலன், இதனால் இனிமேல் வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த மாதிரியான மாற்றங்களையும் பலன்களையும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.